சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் சிவன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெய்வங்கள் என்னென்ன செய்கிறார்களோ, என்னென்ன அணிந்திருக்கிறார்களோ, அதுக்காக புலி தோல் அணிந்திருக்கிறாருன்னுட்டு நாங்கள் புலியை வேட்டையாட போகிறதில்லை. பாம்பு அணிஞ்சிருக்கிறாருன்னுட்டு பாம்பை பிடிச்சி கழுத்தில் விடுறது இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு குறியீடுகள். இப்போ ஏஐ ஆரம்பித்த நேரம் புதுசாக சிலர் புது விதமாக சிவனை தாங்கள் பக்தி செய்கிறோமாம்ன்ட்டு புது விதமாக எல்லாம் சிவனை டிசைன் பண்ண வழிகிட்டார்கள். நான் நல்ல பேச்சு கொடுத்தேன். ஆனால் அவர்கள் ஏற்பதாக இல்லை என்றால் தங்களோட பக்திக்கு முன்னால் இதெல்லாம் அது கடவுள் அதை ஏற்பாரண்டு. எங்களோட பழைய படங்கள், திருவுருவ படங்களில், சிறை திருவுருவ படங்களில் காட்டப்பட்ட அவ்வளவும் ஞானத்தின் அடையாளங்கள். எங்களுக்கு சிலவற்றை உணர்த்த அது என்ன என்று தேடி அறிகிறதுக்கான தூண்டுதலை தரவல்லன. அப்போ ஏன் புலித்தோல் வந்தது? அவள் புலியை வேட்டையாடித்தான் இறைவன் ஆடையாக அணிந்தாரா என்றால் அது ஏற்புடையதில்லை. மனிதராக சித்தரிக்கப்படக்கூடியவரல்ல இறைவன். மனிதர்களின் வேடுவ வாழ்க்கையை குறித்ததல்ல. அதற்கான புராண கதையை தேடி அறியணும். அதே மாதிரி பாம்பு என்னத்தை குறிக்குது, அதை நாங்கள் உணர வேணும். அதுதான் அந்த குறியீடுகளே தவிர அதை நாங்கள் நவீனமயப்படுத்தி படுத்துறதால எங்களுக்கு தான் கன இழப்புகள். அதாவது ஞானத்தை நாங்கள் இழக்க வேண்டி வருது. ஞானத்தை நாங்கள் அடையணுமென்றால் இறைவனை நாங்கள் பார்க்க வேணும். சரியா? இப்போ அணிகலன்கள் பற்றி ஒரு தனிப்பதிவு போட்டு நான். ஆனால் அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. காரணம், உங்களுக்கு ஷோர்ட்ஸை தாண்டி தனிப்பதிவுகளை நீங்கள் பார்க்குறீல்ல. அதில் தான் பல விளக்கங்களை கொடுக்க முடியுது என்னால். ஆனால் நீங்கள் அந்த தனிப்பதிவுகளுக்கு நீங்கள் தர்ற ஆதரவு தான் என்னை தனிப்பதிவு போட தூண்டக்கூடியது. இப்போ நான் இப்போ தனிப்பதிவை விட்டுட்டு ஷோர்ட்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சரியா? அதை மாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு தேவையாண்டா அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் தர முடியும். இப்போ ஆண்களும் தோடு அணிவது சிறப்பு. அந்த தோடு காது குத்துறதால இரு பக்க மூளையும் தூண்டப்படும். அது எங்கள் புத்தி கூர்மைக்கும் நலனுக்கும் நல்வாழ்க்கைக்கும் தேவையானது. ஆகவே ஆண்களும் தோடு